ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இந்த ஆண்டு நமக்கு தேவன் ஒரு மகிமையாய் கொடுத்திருக்கிறார், கிருபையாய் கொடுத்திருக்கிறார், தயவாய் கொடுத்திருக்கிறார். உலகமே என்னென்னமோ சொல்லி பயந்துகிட்டு இருந்தாலும், அதாவது இதோ கர்த்தருடைய வெளிச்சம் உண்மையில் உதிக்கும், பூமியையோ காரிருள் மூடும். பூமியை தான் காரிருள் மூடும், ஆனால் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். அதனால் இது பஸ்ஸில் போகும்போது, ஆட்டோவில் போகும்போது இந்த நேரம் என்ன சொல்லுவாங்க, ஐயோ அங்கே இப்படியா, இங்கே இப்படியா, அது அப்படியா. அவன் பேச்சை கேட்க வேணாம், அவங்க பேச்சை கேட்க வேணாம். இந்த காதில் கேட்டு அதை விட்டுறணும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கறதை இங்கே காதில் கேட்டு இருதயத்தில் வைத்து அவர்களுக்கும் சொல்ல வேண்டும், உண்மைதான், இருள்தான், ஆனால் நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு வெளிச்சம். அதனால் இந்த வருஷம் என்ன தான் சாப்பிட போகிறோமோ, எல்லாம் வேலை கூடுதான், என்ன வேலை கூடுனாலும் சாப்பிட்டோம் தானே. பெட்ரோலெல்லாம் இவ்வளோ வேலை, மண்ணெண்ணெயெல்லாம் இவ்வளோ வேலை போனால் கூட நம்ம என்ன செஞ்சோம், சமைச்சு சாப்பிட்டோம். யாராவது கொரோனா டைமில் பட்னியாக இருந்தீங்களா? அப்போ தான் நான் நினைக்கிறேன், எங்கள் வீட்டிலலாம் சாப்பாடு மிஞ்சினது அதுதான். அந்த டைம் தான், கொரோனா டைமில் தான் ஓவர் சாப்பாடு. என்ன, ஆமாம். பிறகு அந்த பஞ்சம் ஒன்று வந்தது, அப்போ நாங்கள் சாப்பிடாமல் இருந்தோமா? சாப்பிட்டோம். ஸோ அதனால் நம்ம அந்த வரப்போகிற பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் அதுகளெல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம அந்த உன்னதமானவரின் சட்டை எங்கே இருக்கிறோம்? உன்னதமானதுங்கிற இடம் தான் அதுதான், அதுக்கு மேலே இல்லை. மோஸ்ட் ஹைன்னு சொல்கிறோம்ல, இப்போ சொல்கிறோம்ல, மவுண்ட் எவரெஸ்ட்டை விட மேலே ஒரு மலை இல்லைன்னுட்டு, அது மாதிரி தான் உன்னதம். அதுதான் அதுக்கு மேலே வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த இடத்துல இருக்கிறவருடைய செட்டைகளின் நிலையில் இருக்கிறோம் நாங்கள். ஆமென். அதனால் நம்ம பயப்படவே தேவையில்லை. இந்த விசுவாசம் எங்களுக்குள் இருக்க வேண்டும். வசனத்தை விசுவாசிக்கிறதுக்கான விசுவாசிகள் நீங்கள், ஆனால் நீங்கள் ஒவ்வொரு பேரும் சீஷர்கள். ஆமென். ஒவ்வொரு பேரும் சீஷர்கள். இந்த வருஷம் நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன, அல்லது வார்த்தை என்ன? வாக்குத்தத்தம் டெய்லி கொடுக்குறாரு. அதனால் இந்த வருஷத்துக்குன்னு ஒரு தரிசனம், ரைட்? தரிசனத்தில் கொடுத்த வார்த்தை என்னது, சொல் என்னது? ஷலோம். பக்கத்தில் சொல்லுங்க, ஷலோம் ஷலோம். எத்தனை பேர் இந்த ஷலோம் என்கிறதை நீங்கள் உச்சரித்தீர்கள்? எத்தனை பேருக்கு சொன்னீங்க? எஸ், அது வாயத்திலிருந்து சொல்லிட்டே இருங்க, அது பலிக்கும், ரைட்? சொல்லிகிட்டே இருங்க, எனக்கு ஷலோம், என் குடும்பத்துக்கு ஷலோம், என்னுடைய வீட்டுக்கு ஷலோம், என்னுடைய தேசத்துக்கு ஷலோம், சபைக்கு ஷலோம். அது சொல்லிகிட்டே இருங்க. ஒன்று. ரெண்டாவது அது நமக்கு கிடைத்ததான வார்த்தை. நாம் செய்ய வேண்டியது, நமக்கு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், மறுரூபப்படுத்துவேன், டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு உங்களுக்கு தெரியுமா? நான் அது சாலிட்ட சொல்லியிருந்தேன், ஒருவேளை அடுத்த வாரம் முடிஞ்சால். முதலாவது இந்த இது யார், பட்டர்ஃப்ளை, அது முட்டை போட்டிருக்கோம்ல இலையில். அது பிறகு அது என்ன செய்யும், புழுவாகிரும். பிறகு அது கம்பளி பூச்சாகிரும். அதுக்கு பிறகு அது தண்ணியை சுற்றிக்கிட்டு கூட்டு புழுவாகிரும். அது பிறகு கூட்டுக்குள்ளேருந்து பட்டர்ஃப்ளை வரும். ஒரு இது இருக்கும், ஏன்னா ஒரு சர்க்கிள் அப்படியே வரும், இல்லை? மறுரூபம். அதை தான் நாங்கள் மறுரூபம் ஆகிறோம். ஸோ நம்ம முட்டையாக இருந்திருப்போம், பார்த்துட்டு எல்லோரும் விட்டுட்டு போயிருப்பாங்க. புழுவாக இருந்திருப்போம், சீன்னு போயிருப்பாங்க. கம்பளி பூச்சின்னா மிதிச்சுட்டே போயிருப்பாங்க. யாராவது கம்பளி பூச்சி எடுத்துக்கிட்டா, ஐயோ கம்பளி பூச்சி மிமி யாராவது சொல்லியிருப்பாங்களா? எத்தனை பேர் நம்மளை வீட்டில் கம்பளி பூச்சி மாதிரி கிட்ட வராத, நீ கிட்ட வந்தாலே அரைச்சிது, நீ கிட்ட வந்தாலே கச்ச கச்ச கச்ச, அது கம்பளி பூச்சி ஸ்டைல். பட்டர்ஃப்ளைன்னு என்ன செய்வோம், ஐயோ பட்டர்ஃப்ளை. நம்ம எல்லோரும் இப்போ பட்டர்ஃப்ளையாக இருக்கும். யாராவது இங்கே கம்பளி பூச்சி இருக்கீங்களா? இல்லை, கம்பளி பூச்சியாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு வாரத்தில் நீங்கள் பட்டர்ஃப்ளை ஆயிடுவீங்க. ஆமென். மறுரூபம். அதை நம்ம படிப்போம், ஏன்னா அது நமக்கு நிறைய டைம் இருக்குது அதை படிக்கிறதுக்கு. ஏற்கனவே நான் சொன்னதை பட்டுன்னு சுருக்கமாக நான் சொல்லி முடிக்க போகிறேன். நமக்கு தெரியும், இந்த சமாதானம் என்று சொன்ன காரியத்திலே ஆசா என்கிற ராஜா என்ன செஞ்சாராம், வாழ்க்கையிலே அவர் செம்மையானதையும் நன்மையானதையும் செய்ததினாலே அவருடைய நாட்களிலே சமாதானம் இருந்ததாம். யோசபாத் என்கிறவரும் அதே போல் அவர் கர்த்தரை தேடி சகாயம் தேடி உபவாசம் பண்ணி முழு பட்டணமும் என்ன செஞ்சாங்களாம், எல்லாம் நாய் முதற்கொண்டு எல்லாரும் உபவாசத்தில் இருந்தாங்க, சாப்பாடு கொடுக்கலையா. ஈவன் நினிவேவும் அப்படி தான். நினிவேவை அழிப்பேன்னு சொன்ன உடனே ராஜா என்ன செஞ்சிட்டாரு, ஒரு சட்டத்தையே போட்டார், எல்லோரும் 3 நாள் உபவாசம் பண்ணணும். எல்லாம் மிருகங்கள், நாய்க்கு கூட சாப்பாடு கிடையாது. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஒரு உபவாசத்தை எடுத்தார்கள். அழிப்பேன் என்றவர் அழிக்கவில்லை. அங்கே எடுத்த தீர்மானம். அடுத்தது நம்ம பார்த்தோம் அத்தாலியால். ரெண்டாவது நம்ம 4வதாக சாலமோன் பார்த்தோம். இப்போ நாங்கள் இதில் இன்றைக்கி நாங்கள் இவர்களுடைய காலங்களிலே என்ன நடந்தது, என்ன செஞ்சார்கள் மட்டும் நாங்கள் பார்க்க போகிறோம். நான் உங்கள்கிட்ட சொன்னதை வாசிக்க சொல்லல, எத்தனை பேர் வாசிச்சிங்க? ஓகே, வாசிக்காதவங்க ஆராதனை முடிந்து விட்டு இந்த பகுதியை வாசிச்சுட்டு நீங்கள் போங்க, படிக்கட்டில் இறங்கி, சரியா? ஓகே, அதாவது 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம், 22ஆம் அதிகாரம், பிறகு 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம்.
இன்னும் வாசிக்கவே இல்லை, எனக்கு டைமே இருக்கல அப்படின்னா, உங்களுக்கு டைம் இன்றைக்கி இருக்குது. ஆராதனை முடிச்சுட்டு என்ன விஷ் பண்ண வராமல் அப்படி உட்காந்து அட்லீஸ்ட் ஒரு பகுதியாவது அந்த குறித்த வசனங்கள் இருக்குது தானே, முழு அதிகாரத்தை வாசிக்கலைன்னா கூட உங்களுக்கு சில வசனங்களை கொடுத்தேன் அல்லவா, அதையாவது உட்காந்து வாசிச்சிருங்க. திருப்பி இப்போ எழுதிக்கிடுங்க நீங்கள் எல்லோரும். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம், அது 1ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் 17ஆம் வசனம். சரியா? ஏன்னா நீங்கள் இதை வாசிச்சுட்டு தான் இன்றைக்கி போகணும். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 6ஆம் வசனம், 17ஆம் வசனம். ரெண்டாவது ஜோசஃபாத்துக்கு 2 நாளாகமம் 4ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும் 22ஆம் வசனமும் 30ஆம் வசனம். 13, 22 இங்கிலீஷ்லேயே சொல்லுறேன். 2 Chronicle chapter 14 verse 1, 6, 17. 2 Chronicle chapter 20 verse 4, 13, 22, 30. மூணாவது அத்தாலியால் 2 Chronicles chapter 22 verse 10 and 11. 2 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 10, 11. 2 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 21. அடுத்ததாக 1 நாளாகமம், இதை சொல்லிட்டேன்னா அத்தாலியால் 2 நாளாகமம் 22, 10, 11, 15, 21. ரைட். நாலாவது சாலமோன் 1 நாளாகமம் 1 Chronicle chapter 22 verse 9 and 18. 1 நாளாகமம் 22, 9. ஏன்னா இதுதான் விதை. நான் உங்களுக்கு அன்றைக்கி கொடுத்தது என்னது? விதை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அதை விதைக்கணும். நீங்கள் விதைச்சா யாருக்கு அறுவடை? உங்களுக்கு தான் அறுவடை. நீங்கள் விதைக்கலைன்னா அந்த விதை என்ன ஆயிரும்? வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் ஒவ்வொரு நாளும் பிரசங்கங்கள் கேட்குற நேரம் அதை எழுதணும். எழுதி 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 தலைக்குள்ளே போய் அது நல்லா உள்ளே போன பிறகு தான் அதை கிழிச்சு வீசணும். என் ரூமுக்கு இப்போ வேணால் போய், நான் இங்கே இருக்கேன், போய் பாருங்கள் என்னை சுற்றில எத்தனை பேப்பர் இருக்கும், எத்தனை புக்கு இருக்கும், எத்தனை எழுதி வச்சுருப்பேன். எழுதிட்டே இருப்பேன். நேற்று கூட அவ்வளோ டயர்டு தான், ஆனாலும் நேற்று உட்காந்து எழுதிட்டு தான் இருந்தேன். படிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். இந்த வருஷம், போன வருஷம் ஒரு சிலர் ஃபுல்லாக பைபிள் வாசிச்சிட்டிங்கன்னா, இந்த வருஷம் நீங்கள் அதை, நான் வந்து பெருமையாக சொல்ல, எங்கள் அம்மா வந்து இறக்குறதுக்கு அந்த மே மாதம் தான் இறந்தாங்கல்ல 2019. அந்த நேரம் நான் வந்து நேபாள் போகணும். இப்போ நேபாள் போகிறதுக்கு முன்னே அவங்கள்ட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அம்மா சொன்னாங்க, ஜெபம் பண்ணு. நாங்கள் எதுக்கு அம்மானா, பைபிளை வாசிக்கணும். எத்தனை வாசிச்சிட்டிங்கன்னா, 11 தடவை தான் ஃபுல் பைபிளை வாசிச்சிருக்கிறேன். ஃபுல் பைபிளை மே மாதத்துக்குள்ளே 11 தடவை வாசிச்சிருக்காங்களாம். 11 தடவை அந்த 6 மாதத்தில் 5 மாதத்தில் வாசத்தும் தனக்கு போதலை. ஏன்னா நான் தெரியும், நம்ம அம்மா அங்கே இருக்கும்போது நாங்கள் இப்படி க்ராஸ் பண்ணுவோம். அம்மா ரூமில் இருப்பாங்க, அப்படி கை ஒன்று மேலே இருக்கும். இஸ்ராவுக்கு தெரியும், ராணிக்கு தெரியும், கை மேலேயே இருக்கும். அப்போ ஜெபம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இப்படி இருக்கிறாங்கன்னா பைபிள் வாசிக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படியே ஆடி தோத்திரம் பண்ணி வாசிச்சிட்டே இருப்பாங்க. 2 தான் செய்வாங்க. ஒன்று கை தூக்கிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி ஆடிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா முழு பெடரையும் கீழே இருக்கும், இப்படி வாசிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பாடம். நாங்கள்லாம் அதை கற்றுக்கொண்டோம் தாய்கிட்ட இருந்து. ஸோ நாங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் நினைக்கிறேன் நீங்களும் இப்போ வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? பேரப்பிள்ளைகள் எனக்கு நினைவு இருக்குது. இவங்கெல்லாம் குட்டியாக இருக்கும்போது இங்கே வந்து சொல்லுவாங்க, சர்ச்சில் ஓட்டக்கூடாது, சர்ச்சில் இப்படி பண்ணக்கூடாதுன்னு கண்ணெல்லாம் பெருசு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ தாய் சொல்லை தெரியாதோ உங்களுக்கு? ஐயோ, அதுதான் தெரியாமல் போச்சு. தாய் சொல்லை தட்டாதனா என்னது? ஆமாம். ஆனால் தாய் தட்டுவாள், ஆனால் தாய் சொல்லை தட்டவே வேண்டாம். ஏன்னா அதுதான் மந்திரம் மாதிரி, அதுதான் பொக்கிஷத்தின் சாவி. அதனால் இங்கே இருந்து தாயோ தகப்பனோ ஒரு செய்தியை சொல்லும் பொழுது தட்டிடவே வேண்டாம், அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கிடுங்க. ஏன்னா அது விதை. நீங்கள் அது இருதயத்தில் விதைத்தால் என்ன நடக்கும்? 100 மடங்கு பலன் இருக்கும். நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட அதை நீங்கள் வந்து செய்யலாம். அதுக்கு பலன் கொடுப்பார். நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் எல்லாருமே இப்போ வந்து நல்ல அந்த நிலையில் தான் இருக்கீங்க. எல்லாருமே இங்கே யாருமே அப்படி கிடையாது, நல்ல நிலை. ஆனாலும் நல்ல நிலை இருந்தாலும், நல்ல அந்த பழுத்த நிலையில் இருந்தாலும் கவனமாக இருக்கணும். அந்த வவ்வால் வந்து சாப்பிட்ரும்.
அது வேறு. அதனால் ஒவ்வொரு கனியையும் ஆண்டவருக்கு டெய்லி கொடுத்துருந்தாங்கப்பா நீங்கள் வச்சுக்கிடுங்கன்னு சொல்லி ஏனியா. ஸோ நம்ம வந்து இனி இதை நான் ஒவ்வொரு நேற்று ராத்திரி கூட என்ன திரும்ப சொன்ன, ஆண்டவரே இதை கடைசி ஆண்டவரே இனி நான் சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி கடைசின்னு வந்து சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வேண்டும் எந்த அம்மாவுக்கு பிள்ளை ஃபெயில் ஆனால் ஆகிட்டு போகுது அப்படிங்க இருக்கிற ஒரு அம்மா இருந்தாங்கன்னு சொல்லுங்கள், பைபிளெலாம் நான் கொடுத்துட்டு நான் போயிடுறேன். அப்பா கூட சில சொல்லுவாங்க போனால் போகுது, ஃபெயில் ஆனால் என்ன போனால் போகுது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அம்மா என்ன செய்யணுங்க, பாஸ் பண்ணி தான் ஆகணும். அவ்வளோ ஊக்குவிக்கிறாங்களே பிள்ளை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு. அது மாதிரி தான் நானும். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், நீங்கள்லாம் அழகாக இருக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். கொசன்னு வந்தால் அப்போது என்னையும் சந்தோஷமாக வைக்கணும்னா நீங்கள் எப்படி வைக்க முடியும்? நல்ல சீனி போட்டு ஒரு காஃபியா? கிடையாது. உங்களுடைய ஜெபம், ஆராதனை, நீங்கள் வர்ற விதம், இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு சந்தோஷம். சரியா? அதனால் இந்த ஆண்டிலே நம்ம வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்போம். ஓகே, வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கிடுங்க. 2 நாளாகமத்தை எல்லாம் திறந்துக்கிடணும். ஏன்னா அவங்க வாசிக்கிறாங்க, அவங்க வாசிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு விட்டுற வேண்டாம். அந்த புத்தகத்துக்கிட்ட ஏன்னா சில நேரம் நமக்கு தெரியாது நாளாகமம் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. எல்லாம் எடுத்துட்டிங்களா? 558 ஓகே, 558 அந்த 14ஆம் அதிகாரம் 1 7 வரையும் இப்போ நான் ஃபுல்லாக வாசிக்கலை, ஆனால் அது உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்கிறேன். அங்கே 2ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதே செய்தான். இந்த நன்மையும் செம்மையும் என்னன்னா, அவன் செய்தது என்னன்னா, பலிபீடங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் 3ஆம் வசனத்தில் சொல்லுது, தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரத்தோப்புகளை வெட்டினான். இதுதான் தேவனுக்கு பிரியமானது. என்னது தேவனுக்கு பிரியமானது? எல்லாம் வாசிங்க அதை மட்டும் எல்லாரும் சேர்ந்து. பலிபீடங்களை, தேவர்களின் பலிபீடங்களை, அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரத்தோப்புகளை வெட்டினான். இதுதான் இப்போ போன வருஷம்லாம் நம்ம அதுதான் செஞ்சுட்டு இருந்தோம். நம்ம இருதயத்தில் இருக்கும் விக்கிரத்தோப்பு. சில காரியத்தினால அதையே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டுப்போம். சில நேரங்களில் சிலருக்கு மேடைகள் இருக்கும், வெளியில் நமக்கு ஒன்றுமே இருக்காது, அந்நிய காரியங்கள், ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கும். தேவனை விட எது வந்து விற்கிறோன்னா, தேவனை விட எதை நாங்கள் அதிகமாக, நம்ம தொழிலாக இருக்கலாம், அல்லது நம்முடைய உறவுகளாக இருக்கலாம், எங்களுடைய வீட்டு வேலைகளாக இருக்கலாம், தேவனை விட நாங்கள் எதுக்கு நாங்கள் ரொம்ப இடம் கொடுக்குறோமோ அது விக்கிரமாகி விடுகிறது. அதுக்காக வேலையெல்லாம் செய்யாமல் இருங்கன்னு சொல்லலை. அதிகம் தேவனுக்கே காலையிலேருந்து பைபிள் வாசிச்சிங்கன்னா, நான் பைபிள் வாசிக்கவே டைம் இல்லை, ஆனால் டிவிக்கு டைம் கொடுத்துருப்போம். எனக்கு தெரியலை எத்தனை பேர் இன்னும் நீங்கள், எனக்குன்னா அப்படி ஒரு தெரியலை, நீங்களாம் அப்படி டிவிக்கு அடிமைகள்னு நான் நினைக்கல. ஏன்னா இந்த வேதத்துக்கும் இயேசுவுக்கும் அடிமையாகி விட்டோம் என்றால் அதுக்கெல்லாம் அடிமையாக மாட்டோம், அதெல்லாம் நம்ம கேட்கவே மாட்டோம். நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு விருப்பமே இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் அதை செய்யவே மாட்டீங்க, ஏன்னா இது உங்களுக்கு மகா விருப்பமாக வந்துவிடும். ஸோ இவர்கள் எல்லாத்தையும் அகற்றிட்டு கர்த்தரை தேட என்ன செஞ்சாங்களாம்? அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின் படியும் கற்பனையின் படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து. இங்கிலீஷில் எப்படி இருக்குது? 2 Chronicles chapter 14 verse 4. அடுத்தது கமாண்டடா, அவங்களுக்கு கமாண்ட் பண்ணினாரா, நீ கர்த்தரை தேடணும், ரைட்? நீங்கள் கற்பனைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு கற்பித்தாராம், ட்ரெயின் பண்ணினாராம், சொன்னாராம். அவர்கள் அதை செய்ததினாலே, அதை அகற்றி அப்படி பண்ணினதினாலே, 6ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 6ஆம் வசனம், கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையாக இருந்தபடினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினார்கள். இப்போ அன்றைக்கி நான் சொன்னேன் உங்களுக்கு, அமெரிக்கையும் சமாதானமும் சொன்னேன். அமெரிக்கை அமைதல், இல்லை ரெஸ்ட் அண்ட் குவாய்ட்னஸ், அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது, இப்போ சபைக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே, தேசத்தில் அமைதி இருக்கும் பொழுது, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் ராஜா
ஆளுகை செய்கிற நாட்களில் யுத்தம் இல்லாமல் அமைதியாக இருந்தால் அவர்கள் உடனே செய்கிறது என்ன தெரியுமா? அவர்கள் என்ன பண்ணினாங்கன்னா, 7ஆம் வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளும். 7 இங்கிலீஷில் வாசிக்கிறோம், இங்கிலீஷில், சிங்களத்தில், தமிழ். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, எல்லா ராஜாக்களும் யுத்தம் இல்லைன்னா உடனே என்ன செஞ்சுருவாங்க? கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. டேம் கட்டுவாங்க, அல்லது பாலம் கட்டுவாங்க, அல்லது ஏதாவது ஒரு பில்டிங் கட்டுவாங்க யுத்தம் இல்லைன்னா. ஆனால் நம்ம ஊரில் தான் பஞ்சம் இருந்தாலும் யுத்தம் இருந்தாலும் பெரிய பெரிய டவர் கட்டுவாங்க. அப்போது தேசத்தில் அமைதி இருக்கும் பொழுது தான் கட்டுமான வேலைகள் நடக்கும். அப்போது பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அங்கே யுத்தம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். ஏன்னா அவங்க தேசத்தை காப்பாற்றணும். அந்த நேரம் போயிட்டு எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு வீடுகளை கட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க. காவல் செய்வார்கள், யுத்தம் செய்வார்கள். எல்லா பிள்ளைகளையும் அவங்க என்ன செஞ்சாங்க? வீட்டுக்கு ஒரு பிள்ளைய இராணுவத்துக்கு அனுப்பிடுவாங்க. ஏன்னா நாட்டை காப்பாற்றணும். நாடு காப்பாற்றப்பட்டால்தான் சமாதானமான பிறகு என்ன செய்யலாம்? கட்டுமான வேலைகளை செய்யலாம். நாடே காப்பாற்றப்படாமல் நாடு கைப்பற்றப்பட்டு விட்டால் ஒரு வேலையும் செய்ய முடியாது, அடிமைகளாகத்தான் இருக்க வேண்டும். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தாலியர், இந்த 2 பேரை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம், ஏன்னா நம்முடைய டைம்னால. அத்தாலியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 2 நாளாகமம் 23ஆம் 22லேருந்து நாங்கள் பார்க்கலாம். சரியா? அதை கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க, அதை நம்ம பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அத்தாலியல் யாருன்னா யெசபேலுடைய மகள். யெசபேல் யாருன்னா பாகால் தீர்க்கதரிசி. பாகால் என்கிறதான தெய்வங்களை வணங்குகிறவள். அவள் இஸ்ரவேலின் ராஜாவை திருமணம் பண்ணி ராஜாவுக்கு புத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ராஜா கற்பனைகளை கை கொள்ள வேண்டியவர், 10 கற்பனைகளை கை கொள்ள வேண்டியவர். அவர் என்ன செஞ்சிட்டாரு? மனைவி சொல்கிற எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவள் வணங்கினதான பாகால்களின் அந்த விக்கிரகங்களை கொண்டாந்து இஸ்ரவேலே பண்ணி அவங்களுக்காக ஆலயங்களை கட்டி கிட்டத்தட்ட 400க்கு அதிகமான தீர்க்கதரிசி. யார் தீர்க்கதரிசி? பாகாலின் தீர்க்கதரிசி. அவள் என்ன பண்ணிட்டா? அவள் ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டா. அவங்க ஆகாப் என்கிற கணவனை அடிமைப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணுறது. அந்த யெசபேலுடைய கேரக்டர் என்னென்னா கண்ட்ரோலிங் கேரக்டர். எதையுமே போக விடுறதில்ல. சர்ச்சுக்கு போறியா போகாத, ஊழியத்துக்கு போறியா போகாத, கண்ட்ரோல் பண்ணுறது. சிலர் இருக்கிறாங்க, பெற்றோரே கண்ட்ரோல் பண்ணுவாங்க, புருஷன் மனைவியை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, மனைவி புருஷனை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, பாஸ்டர்ஸ் ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ஜனங்கள் பாஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்படி நிறைய இருக்குது ஜெசபேல் கேரக்டர். அது ஒரு கேரக்டர், அது ஒரு ஆவி, அது உள்ளுக்குள்ளே கிரியை செய்கிற ஒரு ஆவி. அது நமக்கு இப்போ வேண்டாம். அத்தாலியல். ஸோ இந்த ஜெசபேல் என்ன செஞ்சான்னா, திராட்சை தோட்டத்தை கீரை தோட்டமாக்கணும், அதுக்கு சப்போர்ட்டாக நின்னா. அதாவது திராட்சை தோட்டம் தேவனுடையது இல்லை, அவரை சொல்கிறார் நானே திராட்சை தோட்டக்காரங்கிறால. இந்த ஆகாபுக்கு என்ன, ஆகாப் அப்படி மழுங்கி போயிட்டார். ஏன்னா இந்த ஜெசபேல் சொல்லி சொல்லி அவர் சொல்கிறதெல்லாம் அவர் சொல்கிறதே கேட்குறது. அப்படி அம்மா சிலர் இருக்கிறாங்க, அப்படி அம்மா அப்படின்னு எல்லாம் கேட்டு கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா இவர் மழுங்கி போய் இப்போ என்ன சொல்கிறான்னா, பக்கத்தில் நாபால்ங்கிற நாபோத், ஆமாம், அவருக்கு நல்ல ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அது கர்த்தருடைய திராட்சை தோட்டம்னு அவர் சொல்கிறாரு. இவருக்கு அந்த தோட்டத்துக்கு மேலே ஒரு ஆசை. உடனே என்ன பண்ணுறாருன்னா, ஒரு துக்கமாக சாப்பிடாமல் உட்காந்துருக்கிறாரு. உடனே இந்த அம்மா போய், என்னங்க நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்க, ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லை ஒன்றும் இல்லை. இல்லை ஒன்றும் இல்லாமல் நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்களே, நீங்கள் என்ன கலகலன்னு இருப்பீங்களே, சிரிச்சிட்டு இருப்பீங்களே, முகத்தெல்லாம் தூக்கிட்டு என்னங்கன்னா ஒன்றும் இல்லை, எனக்கு அந்த தோட்டம் வேணும். பாபா தோட்டம் கேட்குறாரு பாருங்க. நீ ராஜா இல்லையா? உனக்கு என்ன இங்கே தோட்டமாக இல்லை? இந்த தோட்டத்தையா கேட்கணும்? இதுதான் ஜெசபேலுடைய வேலை. இப்போ கூட இஸ்ரவேலில் பாருங்களேன், இந்த ஜெசபேல் என்ன செய்கிறா, உடனே ஐயோ என்னங்க நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, அது இப்படின்னு கொண்டாந்துடுறேன். எப்படி? அதுக்கு ஒரு தந்திரம் பண்ணினா பாருங்கள். என்ன பண்ணினான்னா, அந்த தேவ மனுஷனை என்ன செஞ்சா, அவர் ஒரு தப்பு பண்ணினாருன்னு சொல்லி அதை பண்ணி அதை ஆள் வச்சு அவர் எழுப்பி இப்படி பேசிட்டாருன்னு சொல்லி அதை நீங்கள் வாசிங்க. ஒரு நல்ல ஒரு பயங்கரமான துக்கமான ஒரு சம்பவம். அவளை கல்லடித்து கொன்னுட்டு இந்த லேண்டை எடுத்து கொடுத்துருவா இவருக்கு கீரை தோட்டத்துக்கு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்குள் திருச்சபைகளுக்குள் இந்த ஜெசபேலுக்கு என்ன தெரியுமா வேணும்? திராட்சை தோட்டம் வேணும், கீரை தோட்டம். இன்னைக்கு இந்த ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கிறது, பேக் டு த பைபிள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பைபிளுக்கு திரும்பி வா. ஒவ்வொரு திருச்சபையும் இப்பொழுது மணவாட்டி திருச்சபைக்கு திரும்ப வேண்டிய நாள் வந்துட்டு. ஏன்னா திருச்சபைக்குள்ளே இப்பொழுது என்ன இருக்குது?
இந்த கீரை தோட்டம் வந்துட்டு அப்பா வீடு வந்து தனிப்பட்ட முறையிலே நீங்களும் அப்பாவும் வீட்டில், அதுதான் மெடிடேஷன். அப்பா வீடு என்னது? நீங்கள் அது நீங்கள் சாரத்தோடு போனால் என்ன, கட்டக்காய்ச்சலோடு போனால் என்ன, எதில் போனால் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இது ராஜாவின் வீடு, இது அரண்மனை. நாங்கள் ராஜாவை பார்க்க வருகிறோம். ராஜாவை பார்க்க வரும் பொழுது என்ன இருக்கணும்? அன்பு, பண்பு. ஒரு அந்த காலத்தில் ராஜாவையும் தீர்க்கதரிசியும் பார்க்க போகிற நேரம் வெறுங்கையாக போகக்கூடாதான், சிறை வஸ்திரத்தோடு போகக்கூடாதான். அதனால தான் யோசேப்புக்கு என்ன செய்கிறாங்க, உடனே வஸ்திரத்தை மாற்றுறாங்க. ஏன்னா ராஜா கிட்ட இந்த வஸ்திரத்தோடு போக முடியாது. ராஜா கிட்ட போகணும்னா நீங்கள் பாருங்கள், கோர்ட்ஸுக்கு போனீங்கன்னா பட்டு சாரியோடு போக முடியுமா? இந்த சிறை ஊழியம் செய்கிறா என்னது? ஆமாம், ஒயிட், பிளாக் அண்ட் ஒயிட் தான் போட முடியும். ஏன்னா அது ஒரு முறை இருக்கிறது. ஏன்னா நீங்கள் நீதிமன்றம் போகிறீர்கள், நியாயாதிபதியை பார்க்க போகிறீர்கள், ஜட்ஜை பார்க்க போகிறீர்கள். அப்போ அதுக்கு ஒரு முறை இருக்கிறது. உபவாச கூட்டம், ஜெப கூட்டம், அப்படி வர நேரம் நீங்கள் ஜட்ஜை பார்க்க வர்றீங்க, நியாயம் கேட்டு வர்றீங்க, யோகிகளுக்கு நீதி செய்யுங்க. அப்போ வரும்போது சிலர் இருக்கிறாங்க, அந்த நேரம் தான் எப்படியோ வந்துடுவோம். அதான் சொல்கிறேன், தலையெல்லாம் சீவாமல், முகமும் கழுவாமல், இல்லை அப்படி இருக்க வேணாம், நல்ல எண்ணெய் போட்டு தலை சீவிட்டு நல்ல ட்ரெஸ்ஸோடு வந்து உபவாசம் பண்ணுன்னு சொல்கிறாரு இல்லை? எஸ், ராஜா வீட்டுக்கு வரும் பொழுது ஒரு முறை இருக்கிறது. அதுக்காக வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லாதீங்க, தேடி பாருங்க, எல்லாம் வீட்டில் தான் இருக்கும். இருக்கிறத என்ன செய்யுங்க. ஆமாம், எனக்கு இந்த சாரிக்கு சட்டை கிடையாது, ஏன்னா இது 2004 வாங்கின சாரி. சட்டையெல்லாம் வெடித்து பிச்சு போயிட்டுது, அது காணும். பார்த்தேன் நேற்று ராத்திரி, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. யாராவது என்னை வந்து இப்படி போட்டு கொண்டு வந்தால் கிட்ட வரமாட்டோம், இல்லை, நீட். ராஜாவை பார்க்க வரோம். அதனால தான் நான் எப்பயும் சொல்லுவேன், ஆராதனைக்கு வரும் பொழுது எப்படி வரணும்? நீட்டாக வரணும். உங்களோட ட்ரெஸ்ஸு, உங்களுடைய உறவு முறை, வெறும் ட்ரெஸ் மட்டும் கிடையாது, பழகிற முறை. சொல்லுவாங்களே இந்த ராயல், நம்ம குயின் விக்டோரியா, குயின் எலிசபெத்லாம் இஷ்டம் போல் அவங்களுக்கு கைவீசுன்னு போக முடியுமா? அவங்களுக்கு ஒரு நடை இருக்குது தெரியுமா? அதெல்லாம் டீச் பண்ணுவாங்க. கை கொடுக்கணுன்னா அதுக்கு ஒரு முறை இருக்குது, க்ளவுஸ் போட்டு தான் கை கொடுக்கணும். அவங்க கிட்ட போனோன்னு இப்படி தான் செய்யணும், சும்மாலாம் போயிட்டோன்னு இருக்குது, ஒரு முறை இருக்குது, அவங்கள எல்லை இருக்குது, எப்போ அவங்களுக்கு அவங்கள நேரடியாக பார்க்கலாம். அவங்களுக்கு நிறைய டீச் பண்ணுவாங்க. இந்த ராயல் வே ஆஃப் உட்காரத்துக்கு ஒரு முறை இருக்குது தெரியுமா? வந்தமா அப்படிலாம் உட்கார முடியாது. காலை என்ன செய்யணும்? இப்படி வச்சு ஒரு சைடில் தான் உட்காரணும். ராயல் அப்படி உட்காரணும். எனக்கு நிறைய பாச சொல்லியிருக்காங்க, பாருங்களேன் இவங்க உட்கார முறையை பாருங்களேன் அப்படிம்பாங்க. நானும் யோசிப்பேன் என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு தெரியுது அந்த ராயல். சொல்லுவாங்க, நீங்கள் எப்போ சாரி உடுத்துட்டு வந்தாலும் ராயலாக இருக்கும்பாங்க. பார்த்து பழகணும். ட்ரெயின் என்னது? எப்படி ட்ரெயின் ஆகணும்? தலைவரை பார்க்கணும், அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஸோ திருப்பி திருப்பி நான் வந்து சொல்லக்கூடாது. ஒரே ஒரே இதில் படிச்சுக்கிடணும், ஒரே பார்வையில் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். ரைட்? சரி, இப்போ நம்ம வந்து அந்த அத்தாலியர் இருக்கோம். ஏன்னா இந்த எசபேல் கேரக்டர் வந்து ஒரு பயங்கரமான கேரக்டர். அவளுடைய மக தான் அத்தாலியர். இவன் என்ன செய்கிறான்னா, இதை நீங்கள் வீட்டில் மாஸ்டர்ந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இவன் என்ன செஞ்சானா, எல்லா ராஜகுமாரர்களும் ஏன் கொண்டான்னா, ஆகாப் இப்படி பண்ணினதுனால எலிசா வந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, உன் வீடு உன் கார் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகும், ஏன்னா நீ அந்த மாதிரி பண்ணிட்ட, நீ ஒரு நீதிமானை கொண்டுட்ட, அதனால் ஓ ரத்தத்தை நாய் வந்து நக்கும். அதே மாதிரி அப்படி தான் நடந்துச்சுது. எல்லாம் அது முடிஞ்சு போச்சு வைங்களேன். இப்போ அவங்க அம்மா அப்பா எல்லாம் இறந்ததுனால இவளுக்கு ஒரு கோபம். என்ன செஞ்சிட்டான்னா, அந்த யூதாவில் இருக்கிற ராஜகுமாரர்கள் இருக்காங்கள்ல, எல்லா ராஜகுமாரர்களும் வெட்டி வெட்டி கொண்டுட்டான். அப்படி கொன்று போடுற டைமில் தான் ஒரு ராஜகுமாரன் அவன் குழந்தையாக இருக்கும்போது ஒரு அம்மா என்ன யுவகாசுங்கிறவங்களுடைய அவன் என்ன செஞ்சிட்டா, குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். ஏன்னா இவளையும் வெட்டிடுவான்னு சொல்லிட்டு அங்கே ஆலயம் இருக்கிறது அல்லவா, இப்போ சர்ச்சுன்னு வச்சுக்கொள்ளுமே, அங்கேயே அவளை வளர்த்து 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 7 வயது ஆயிடுச்சு. இப்போ அங்கே 24:1 பாருங்கள், இல்லை அதுக்கு முதல் இதை வாசிப்போம். 22:10 அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது அவள் எழும்பி யூதா குடும்பத்தில் உள்ள ராஜ வம்சமான யாவரையும் சங்காரம். பாருங்களேன், ராஜவம்சம். நானும் நீங்களும் என்ன வம்சம்? சொல்கிற நேரமே எப்படி? நேற்று ஒரு வேர்டு ஒன்று சொன்னாங்க, யாரோ இருந்தால் என்ன அது வேண்டாம் நமக்கு, அதாவது நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே எப்படி இருக்கணும்? டாங்குன்னு மண்டையில் அடிக்கிற மாதிரி இருக்கணும்.
நாங்கள் எந்த வம்சம்? எங்கள் ராஜா யார்? எங்க கொடி சிலுவை கொடி. சொல்லுங்க, எங்க ராஜா, எங்க கொடி, எங்க தேசம். தேரவே மாட்டீங்க. இவ்வளவு தொண்டை கிளிக்க கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்கு. எங்க தேசம் என்ன தேசம்? பரலோக தேசம். எங்க ராஜா, எங்க கொடி, எங்க தேசம். இது உள்ள ஓடிட்டே இருக்கணும். இவ அந்த சந்ததியையே, ராஜ வம்சத்தை பர நல்லா கவனிங்க. நீங்க யாரு? ராஜவம்சம். சொல்லுங்க, நான் ராஜவம்சம். ஏம்மா 5 காசு இல்லைன்னா கூட பயம் இல்லாம சொல்லுங்க, நாங்க யாரு? நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து சொல்லுங்க, ராஜவம்சம். நான் சொல்லல, பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. இயேசு யாரு? இயேசு யாரு? ராஜா. அப்ப அவருடைய சந்ததி நாங்கள் ராஜாக்கள். எங்களை எப்படி எங்கிருந்து அழைத்தாராம்? இருளின் ராஜ்யத்திலிருந்து வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கு அழைத்தாராம். எங்களை எப்படி அழைச்சிருக்கிறாராம்? வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள். வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள் யாராய் இருக்க? ராஜாக்களும் ஆசாரியர்களும். அப்போ உங்களுடைய மைண்ட்லையும் நீங்கள் ராஜாக்கள் ஆசாரியர்கள் தான், உங்களுடைய இருதயத்திலும் நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும் தான், உங்களுடைய நடை உடையிலும் நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும் தான். அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? ட்ரெயின். பக்கத்தில் லேசாக தட்டி சொல்லுங்க, ட்ரெயின் யுவர் செல்ஃப். உன்னை பயிற்சிவி. ஆமாம், ஒவ்வொரு நேரமும் நீங்கள் நடக்கும் போது அந்த நடை என்ன நடையாக இருக்கணும்? ஆமாம், கையில் என்ன இருக்குது? 5 காசு கிடையாது, நட. ஆமாம், நான்லாம் அன்னையிலேருந்து இன்றைக்கும் அப்படி தான். 5 காசு இல்லைனாலும் நடை எப்படி இருக்கும்? ஆமாம், இருக்கோ இல்லையோ நடை ராஜ நடையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் சாப்பிட உட்கார்ந்தாலும் எப்படி உட்காரணும்? ராஜா மாதிரி சாப்பிடணும். கஞ்சி குடித்தாலும் எப்படி குடிக்கணும்? ராஜா மாதிரி குடிக்கணும். அதை நீங்கள் அதை ட்ரெயின் பண்ணுங்க. ரைட்? ஓகே. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அத்தாலியால் வந்து எல்லா ராஜா குடும்பத்தை கொள்றார். ராஜாவின் குமார்த்தியாகிய யோசேபியாத் கொன்று போடப்படுகிற ராஜகுமாரருக்குள் இருக்கிற அகசியாவின் ஆண் பிள்ளையாகிய யோவாகாசை களவா எடுத்து, எப்படி எடுக்கிறா? பிள்ளையை களவெடுத்துட்டா பாருங்களேன். ஏன்? அவளுக்கு தெரியும் இந்த பிள்ளைய அத்தாலியால் கொன்று விடுவாள். அவனையும் அவன் தாதியையும் சயன வீட்டிலே வைத்தாள், படுக்கை அறையில். அப்படியே அத்தாலியால் அவனை கொன்று போடாதபடிக்கு ராஜாவாகிய யோராமின் குமாரத்தியும் ஆசாரியனாகிய யோய்தாவின் பெண் சாதியுமாகிய யோசேபியாத் அவனை ஒளித்து வைத்தாள். அப்போ ஒளித்து வைத்தாள். ஏன்னா அங்கே ஒரு ஆள் இருக்கிறாங்க, ராஜ வம்சத்தை கொல்ல வேண்டும். அப்போ ஒளித்து வைத்து 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, யோவாஸ் ராஜாவாகிற போது எத்தனை வயது? 1 24 7 வயது. 7 வயதில் அவன் எங்கே உட்காரான் பாருங்களேன். 20வது வசனத்தில் கடைசி பாருங்களேன், ராஜ அரண்மனைக்குள் அழைத்து வந்து அரசாளும் சிங்காசனத்தின் மேல் ராஜாவை உட்கார பண்ணினார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்ன திரும்ப செய்கிறாரு? ராஜ சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதுதான் வசனம். இவ்வளவு நாளும் நீங்கள் ஒளித்து வைக்கப்பட்டீர்கள். இந்த அறுவடை தரிசன சபை அல்லது தெபோரா ஃபெலோஷிப் என்பது அத்தாலியால் அல்லது எசபேல் என்கிற கேரக்டர் வந்து நேருக்கு நேர் மோதினது. எதுக்கு தெரியுமா? தீர்க்கதரிசிகளை கொள்ள வேண்டும். அதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. நம்மகிட்ட என்ன நகை இருந்ததா, நட்டு இருந்ததா? எங்ககிட்ட தான் ஒன்றுமே கிடையாது. நம்ம குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னா சிங்காரிகளா? ஒன்றும் சிங்காரி கிடையாது. அப்போ நமக்கு விரோதமாக அவர்கள் வருவதற்கு காரணம் என்ன? அந்த டைமில் 20 வருஷத்துக்கு முன்பதாக அந்த ஜெசபேலின் கிரியை சபையை நொறுக்கி அலக்களித்து ஒன்றுமில்லாமல் போடும் பொழுது ஒன்றுமே இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம், வருமானமும் ஒன்றுமில்லை, அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆனால் அந்த 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 ஒவ்வொரு பேருக்குள்ளும் என்ன இருந்தது? தரிசனம் இருந்தது. நீங்கள் தான் ராஜாக்கள், நீங்கள் தான் ஆசாரியர்கள், தரிசனம் இருந்தது. அந்த தரிசனம் உள்ளவர்களை அழிக்க வேண்டும் என்று எவ்வளவோ பாடுபட்டு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்னே அந்த ஜெசபேல் உள்ளே நுழைந்தாள். ஸோ அந்த நேரத்தில் நிறைய திராட்சை தோட்டங்கள் எல்லாம் கீரை தோட்டங்கள் ஆகிவிட்டது.
நிறைய நீதிமான்கள் இறந்து போனாங்க. எதனால? எசேபேலுடைய திட்டத்தினாலே பிரிந்து போனார்கள், இறந்து போனார்கள், கைவிடப்பட்டு போனோம். அது முடிஞ்சது, பேசாமல் இருக்கலான்னு பார்த்தா அடுத்தது யார் உள்ள நுழைஞ்சது? அத்தாலியாள். அவள் என்ன செய்தா? ராஜவம்சத்தை அடுத்தது யார் ஊழியம் செய்ய போகிறார்கள், அடுத்தது யார் கையில் இதை கொடுக்கலாம் என்று யாரை நினைக்கிறோமோ அவர்களை எப்படியோ ஒரு விதத்திலே அந்த இடத்தை விட்டு விலகி போக, அந்த திருச்சபையை விட்டு விலகி போக ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருந்தது அத்தாலியாள். அதனால தான் உங்களை ஒழித்து ஒழித்து வளர்த்தேன். இப்போ தெரியுதா ஏன் உங்களெல்லாம் அங்கே போகாதீங்க, இங்கே பார்த்தாங்க, இதை பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்கன்னு. பெட்ரூம்லேயே வளர்ந்தா அந்த பிள்ளைக்கு வெளியில் போக முடிஞ்சிருக்குமா? அந்த ராஜகுமாரனுக்கு பெட்ரூமில் இல்லை. பீச்சுக்கு போகணும், போக முடியாது. மவுண்டன் ஏறணும், போக முடியாது. உங்களையும் இவ்வளவு காலமும் ஒழித்து வளர்த்ததுக்கு காரணம் என்னவென்றால், ஒரு அத்தாலியால் வெளியே நின்றிருந்தார். உங்களுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ தெரியாது, ஆவியிலே உள்ளவர்களுக்கு தெரியும். ஒரு அத்தாலியால் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களையும், ஒவ்வொரு ராஜாவையும் ராஜாத்தையும் கொல்ல வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும், அவர்களை இந்த திருச்சபையில் வைக்கக்கூடாது என்று அவள் திட்டம் பண்ணினாள். ஆனால் அவள் கொன்று போடப்பட்டாள். 20-24 கத்தர் அவளை என்ன செஞ்சிட்டாரு? கொன்னுட்டாரு. நமக்கு விரோதமாய் எழும்பின அத்தாலியாலை கத்தர் கொன்று போட்டார். அதில் போட்டிருக்கு என்ன போட்டிருக்குன்னா, அந்த 15ஆம் வசனம், அவர்கள் அவளுக்கு இடமுண்டாக்கின போது அவள் ராஜாவின் அரண்மனையில் இருக்கிற குதிரைகளின் வாசலுக்குள் பிரவேசிக்கும் இடம் மட்டும் போனால் அங்கே அவளை கொன்று போட்டார்கள். எல்லாம் சொல்லுங்க, அங்கே அவளை கொன்று போட்டார்கள். ஏற்கனவே ஜெசபேல் இறந்துட்டா. இப்போ 20-24 அத்தாலியால் மடிந்து போனாள். இந்த திருச்சபைக்குள் இனி அத்தாலியால் இல்லை. இனி இங்கே இருக்கிற ராஜ வம்சத்தை அவள் திருட முடியாது. அதனால பப்ளிக்காக கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, அந்த 7 வயது அந்த ராஜகுமாரனை என்ன செய்கிறாங்க, எல்லாரும் அதை வாசிப்போம். அதுதான் வசனம், அதோடு முடிக்க போகிறேன். அது இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது. அது ஆமாம், கடைசி அரசால் ராஜ அரண்மனைக்குள் நுழைந்து எல்லாரும் எடுங்க. 2 நாளாகமம் 23-20. ராஜாவை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து இறங்க பண்ணி உயர்ந்த வாசல் வழியாய் ராஜ அரண்மனைக்குள் அழைத்து வந்து அரசாளும் சிங்காசனத்தின் மேல் ராஜாவை உட்கார பண்ணினார்கள். ஹல்லேலூயா. நான் இஸ்ரேலுக்கு போன நேரம் இந்த இவங்க வீடுகள் இவங்க பெருசாக ரொம்ப ஆகும்னு பெருசு கிடையாது, சின்ன சின்னதாக தான் இருக்கும். இப்போ தாவீது ராஜா வாழ்ந்த இடங்கள்லாம் பார்க்கும் பொழுது பெரிய ஆகும்னு இருக்காது. மேபி அது இத்தனை வருஷத்துக்கு சின்ன சின்ன ரூம்ஸாக இருக்கும், பட் பெரிய இடமா இருக்கும். ஸோ நான் யோசித்தேன், இது வழியால் தான் ராஜா பார்த்துருக்காரு, இங்கே தான் இருந்திருக்கு, இங்கேருந்து அங்கே பார்த்தாரு, இங்கே போனார். அதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ கர்த்தர் நம்மளை எல்லோரும் என்ன செய்யணும், அப்படிப்பட்ட இடங்களுக்கு கூட்டி கொண்டு போக வேணும். ஓகே, அடுத்ததாக பாருங்கள், தேசத்து ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்தார்கள். சரியா? அத்தாலியாலை பட்டயத்தால் கொன்ற பின்பு நகரம் அமெரிக்காயிற்று. இப்போ ஆண்டவர் இந்த திருச்சபை இந்த குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்பின அத்தாலியாள்களை கொன்று போட்டார். இன்னும் மிஞ்சி தான் கொன்னுருவார் அந்த ஆவிகளை. ஆள் கிடையாது, ஆவிகள். இனி இந்த திருச்சபைக்குள் கோல் சொல்கிறவங்க, பொய் சொல்கிறவங்க, கூட்டி பேசுகிறவங்க, குறைச்சி பேசுகிறவங்க அவங்கள யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போது சமாதானமாக ஷாலோம், ஒவ்வொரு ஊழியமும் சமாதானமாய் நடக்கும். ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு சண்டை. ஏன்னா அங்கே சமாதானமாக இருந்ததுனால தான் அவர்கள் என்ன செஞ்சாங்களாம். அதே 24:5 பார்த்தீங்கன்னா 24:5 அதை வாசிச்சு கொண்டு முடிக்கலாம். யோவாஸ் 7 வயதில் ராஜாவாகி 40 வருஷம் அவன் ராஜாவாக இருந்தானாம். அவன் ஆசாரியரையும் லேவியரையும் கூடி வர செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் யூதா பட்டணங்களுக்கும் புறப்பட்டு போய் உங்கள் தேவனுடைய ஆலயத்தை வருஷம் பழுது பார்க்கறதற்கு. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த 7 வயசில் ராஜாவானார் இல்லையா, அவர் வளர்ந்து வரும்போது அவர் என்ன திரும்ப சொல்றாரு, பழுது பார்க்கறதுக்காக 8ஆம் வசனம், அப்பொழுது ராஜாவின் சொற்படி ஒரு பெட்டியை உண்டாக்கி என்ன செய்றாங்கன்னா, ஒரு பெட்டி, என்னது எல்லாம் சொல்லுங்க, பெட்டி, ஒரு பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணி என்ன செய்கிறாங்களாம். 10ஆம் வசனம், அப்பொழுது எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது எல்லா பிரபுக்களும் எல்லா ஜனங்களும் சந்தோஷமாய் கொண்டு வந்து பெட்டி நிறைய அதிலே போட்டார்கள். இந்த வருஷம் என்ன நடக்கும்? பெட்டி நிறைய, சொல்லுங்க, பெட்டி நிறைய. 11ஆவது வசனம், வெகு பணம் உண்டு. எவ்வளோ இருக்குமா அந்த பெட்டியில்? 20 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா இல்லை, வெகு பணம். சரியா? அதே இது 11 கடைசி, இப்படி நாளுக்கு நாள் செய்து மிகுந்த பணத்தை சேர்த்தார்கள். இந்த திருச்சபையானது இந்த ஆண்டிலே மிகுந்த பணத்தை சேர்த்து ஏராளமான பழுது அவங்க என்ன செஞ்சாங்களாம்,
பழுது பார்த்தார்களாம். ஆகவே இந்த ஆண்டு நானும் நீங்களும் ஒரு வித்தியாசமான காரியத்தை தேவனுக்காக செய்ய போகிறோம். இத்தனை வருஷமும் செய்திருக்கிறோம், செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஆனால் இந்த ஆண்டிலே அநேக ராஜகுமாரர்கள் எழும்புவார்கள், ராஜகுமார்த்திகள் எழும்புவார்கள், ஊழியத்தை செய்வார்கள். இனி வருகிற நாட்களிலே தேவன் தம்முடைய மகிமையை இந்த திருச்சபையின் மூலமாய் விளங்க பண்ணுவார். உங்களை ஒரு சாட்சியாக வைப்பார், உங்களை ஒரு ஆசீர்வாதமாக வைப்பார். ஆகவே இந்த ஆண்டிலே நாங்கள் பெரிய காரியம் செய்ய தேவன் என்னையும் உங்களையும் நியமித்திருக்கிறார். ஸோ நம் கண்களை மூடி, நான் யாராய் இருக்க தேவன் என்னை அழைத்திருக்கிறார், எனக்கு என்ன பங்கு உண்டு, கர்த்தருடைய வீட்டிலே எனக்கு என்ன பங்கு உண்டு, அந்த அந்த பெட்டிக்குள் நான் விழ வேண்டுமா? அதில் போட்டிருக்க சிலரெல்லாம் தங்களையும் ஒப்பு கொடுத்தார்களாம், தங்களுடையவைகளையும் ஒப்பு கொடுத்தார்களாம். என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடையவைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஆண்டிலே நான் தேவனுக்காக ஒரு காரியம் செய்ய வேண்டும். இது எங்களுக்காக திறந்த வாசலை தேவன் வைத்திருக்கிறார். இந்த ஆண்டு சில திறந்திருக்கு. எல்லாரும் யாருனாலும் வாங்க, யாருனாலும் வந்து இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி திருச்சபையிலையும் தேசத்திலையும் தேவன் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதனால் இந்த நாட்களை வீணாக்கவே வேண்டாம். நமக்கு பிரச்சனை இருக்கும் பொழுது, யுத்தம் இருக்கும் பொழுது, போராட்டம் இருக்கும் பொழுதே நாம் எவ்வளவோ காரியங்களை செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இந்த ஜெசபேலினுடைய ஆட்டங்கள் இருக்கும் பொழுது, இந்த அத்தாலியாளுடைய ஆட்டங்கள் இருக்கும் பொழுது, இந்த சபைக்கு விரோதமாக எவ்வளவோ போராட்டம். நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு போராட்டத்துக்குள்ளே போன சபை இங்கே கொழும்புல இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ போராட்டங்கள், மாறி மாறி அவமானங்கள், நிந்தைகள், வெறுமைகள், வறுமை, என்ன எல்லாம் கஷ்டத்துக்குள்ள, வியாதிகள், அவமானங்கள் எல்லாம். எத்தனையோ பேர் அப்படி குடும்பமாக சபையை விட்டு போயிடுவாங்க. இந்த பக்கம் ரெடி பண்ணுவோம், அந்த பக்கம் போயிடுவாங்க, இந்த பக்கம் ரெடி பண்ணுவோம். அப்படி ஒரு போராட்டம் இருந்தது. ஆனால் இந்த ஆண்டிலே வந்தவர்கள் தான், நின்றவர்கள் தான். இந்த ஆண்டிலே சேர்த்து கொண்டவர்கள் தான். பிசாசு பிடுங்க முடியாது. இனி பிசாசுக்கு பிடுங்க தேவன் இடம் கொடுக்கவே மாட்டார். சத்ருவை இனிமேல் இந்த சபைக்குள்ளே அனுமதி கொடுக்கவே மாட்டார். இது ஒரு சமாதான தாபரமாக இருக்கும். இதற்கு ஷலோம் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாங்கள் கடந்து வரப்போகிறோம். ஒவ்வொரு பேரும் எங்களை புதுப்பித்து கொண்டு, பழையவைகள் எல்லாம், பழைய வேதனைகள், கஷ்டம் இருக்கும், பழசு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, என்னை விட்டுட்டாங்க, மறந்துட்டாங்க, என்னை ஏற்றுக்கல, நிறைய போராட்டங்கள் சிந்தையில் ஓடிக்கொண்டிருக்கும். எல்லாவற்றையும் இன்னைக்கு பாதத்தில் வைத்து விட்டு, எல்லா துக்கத்தையும் எல்லா போராட்டங்களையும் வைத்து விட்டு கர்த்தருடைய பந்திலே சேருவோம்.